மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒரு குடும்பம் தங்களின் சொந்த பயன்பாட்டிற்காக 2 வீடுகளையும் மாறி மாறி பயன்படுத்தினாலும் அவர்கள் முதன்மையாக எந்த வீட்டில் வசிக்கிறார்களோ அந்த வீட்டில் மட்டுமே அவர்களின் பெயர் மற்றும் குடும்ப விவரங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு இன்னொரு வீடு காலியாக உள்ள வீட்டில் அவர்கள் மாறி மாறி இருந்தாலும் எந்த வீட்டை முதன்மையாக குறிப்பாக சமையலுக்கு பயன்படுத்துகிறார்களோ அந்த வீட்டில் படிதான் நம்ம கணக்கெடுக்கணும். இதான் உங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு விதிகளுக்கு உட்பட்டது. 2வது வீடு தற்காலிகமாக பயன்படுத்தப்பட்டாலும் கணக்கெடுப்பு நாளில் அங்கு யாரும் நிரந்தரமாக தங்கவில்லை என்றால் அது பூட்டப்பட்ட வீடு, அதாவது லாக்டு ஹவுஸ் அல்லது தற்காலிகமாக காலியாக உள்ள வீடு, வேக்கன் என்றே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு இடத்துல தான் பதிவு பண்ணணும். அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களை ஏதேனும் ஒரு வீட்டில் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும். 2 வீடுகளின் பெயர்களை பதிவு செய்வது சட்டப்படி தவறானது என்பதை அவர்களுக்கு கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் உணர்த்த வேண்டும். அதுதான் முக்கிய குடியிருப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வருடத்தின் பெரும்பாலான நாட்கள், அதாவது பெரும்பான்மையான நாட்கள் எந்த வீட்டில் வசிக்கிறீர்களோ அந்த வீட்டை தான் உங்களுக்கு முக்கிய குடியிருப்பாக காட்டி குடும்ப உறவுகளை அளிக்க வேண்டும். அப்போ 2வது வீட்டின் நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணக்கெடுப்பாளர் 2வது வீட்டிற்கு வரும் பொழுது அது உங்களுடைய மற்றொரு வீடு என்றும் தங்களின் சொந்த பயன்பாட்டில் பூட்டப்பட்டுள்ளது என்றும் விளக்கி கூறலாம். கணக்கெடுப்பு என்பது நாட்டின் மக்கள் தொகையை துல்லியமாக கணக்கிட மட்டுமே என்பதால் ஒரே நபர் 2 இடங்களில் பதிவாவதை தவிர்க்க இது உதவும். முக்கியமாக அதை தவிர்க்க வேண்டும் என்பதே நம்ம இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முக்கிய நோக்கமும் ஆகும். சப்போஸ் 2வது வீடு அருகில் இல்லாமல் வேறு ஒரு ஊரில் இருந்தால் நீங்கள் தற்போதைய முதன்மை குடியிருப்பில் மட்டுமே குடும்ப விவரங்களை முழுமையாக பதிவு செய்ய வேண்டும். அதாவது கணக்கெடுப்பின் போது நீங்கள் எங்கே வசிக்கிறீர்களோ, எங்கே இருக்கிறீர்களோ அல்லது எங்கே வாடகை இருக்கிறீர்களோ அந்த வீட்டில் உள்ள பதிவுகளை தான் முக்கியமாக நீங்கள் வீட்டு கணக்கெடுக்கும் போது கொடுக்க வேண்டுமே தவிர வேறு ஒரு ஊரில் உள்ள அந்த வீட்டின் அமைப்பையோ அல்லது மக்கள் கணக்கு உரிய விவரங்களையோ அளிக்கக்கூடாது. அரசு கணக்கெடுப்பு விதிகளின்படி ஒரு நபர் நாட்டின் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே மக்கள் தொகையில் கணக்கிடப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான குறிக்கோள். அதுதான் பல நலத்திட்டங்களுக்கு முழுமையான, அதாவது உண்மையான டேட்டாவை கொடுக்கும் என்பது சாத்தியமாகும். வேறு ஊரில் வீட்டிற்கு கணக்கெடுப்பாளர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, பூட்டப்பட்ட வீடு, அதாவது லாக்டு ஹவுஸ், அந்த ஊரில் அந்த வேறு ஒரு ஊரில் வீட்டிற்கு என்ன பண்ணுவாங்க, கணக்கெடுப்பு வாரி வரும் பொழுது வீடு பூட்டப்பட்டிருந்துச்சுன்னா தற்காலிகமாக பூட்டப்பட்ட வீடு என்று அவர்கள் குறித்துக் கொள்வார்கள். அதில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கு உள்ள தகவலை மட்டுமே கொடுக்க வேண்டும். அண்டை வீட்டார்களும் கூறி செல்லலாம். அது சாத்தியம்னா அவங்களுக்கு பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரங்கள்ட்ட நாங்கள் வேறு ஊரில் வசிக்கிறோம், கணக்கெடுப்பு முடிந்து விட்டது, எங்கள் கூடுதல் வீடு என்று கூறி வைக்கலாம். கணக்கெடுப்பு வரும்பொழுது என்னன்னா அவங்களுக்கு தெளிவாயிடுவாங்க. சரி, ஏற்கனவே அவங்க வேறு ஊரில் மக்கள் கணக்கெடுப்பு ஒத்துழைச்சு விவரங்களை கூறிவிட்டார்கள் என அறிவிப்பதன் மூலம் இரட்டை பதிவை தவிர்க்கலாம். அதாவது அந்த ஊரில் உள்ள உங்கள் வீட்டிற்கு நீங்களாக சென்று மீண்டும் ஒரு முறை குடும்ப விவரங்களை அளிக்கக்கூடாது. அவ்வாறு செய்தால் ஒரே குடும்பம் 2 இடங்களில் பதிவாகி கணக்கெடுப்பு தரவு தவறாகிவிடும். முக்கிய நோக்கமே உண்மையான தகவல்களை திரட்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பல நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். சுருக்கமாக சொல்ல போனால், நீங்கள் இப்போது குடும்பத்தில் எங்கு வாழ்கிறீர்களோ அந்த மாவட்ட ஊர் கணக்கெடுப்பில் மட்டுமே உங்கள் விவரங்களை அளிப்பதே சட்டப்பூர்வமான சரியான வழிமுறைக்கு வழிவகுக்கும். அதுவே சரியான வழிமுறையும் ஆகும். நன்றி.